இயேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இந்த புத்தாண்டின் முதல் சனிக்கிழமை வில்லியனூர் மாதாவினுடைய இந்த ஆலயத்திலே கூடியுள்ளோம். அந்த அன்னைக்கு நன்றி செலுத்த, அந்த அன்னைக்கு வணக்கம் செலுத்த, அந்த அன்னையோடு ஒன்றித்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக நாம் இங்கே கூடியுள்ளோம். இந்த புத்தாண்டு ஆனது நமக்கு ஜூபிலி ஆண்டாக அமைகிறது. இயேசு பிறந்த 2025வது ஆண்டு ஜூபிலியை நாம் கொண்டாடுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவையிடம் இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை எடுத்து இந்த ஆண்டை சிறப்பாக வாழ்வதற்காக திருத்தந்தை நம்மை அழைத்துள்ளார். திருத்தந்தை இந்த ஆண்டை திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள், அது மட்டுமல்ல, ரோமில் உள்ள 4 பசிலிகாஸ் அதை திருப்பயணம் செய்யும் இடமாகவும், எல்லா மறை மாவட்டங்களிலும் சில ஆலயங்களை திருப்பணிகள் செய்யும் பில்கிரிமேஜ் சென்டராகவும் அவர் வெளிப்படுத்துவதற்காக நம்மிடம் சொல்லியுள்ளார். எனவே நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் வில்லியனூர் தேவாலயம் ஏற்கனவே ஒரு ஷ்ரைனாக இருக்கின்றது, வில்லியனூர் மாதாவினுடைய ஆலயம். ஆனால் இந்த ஆண்டு இது திருப்பயணத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஆலயமாகவும் இருக்கிறது. எனவே இங்கே நீங்கள் வரும்போது நீங்கள் அந்த திருப்பயணத்தின் பயணிகளாக மாறுகிறீர்கள். You are making a pilgrimage in this year as you come to this church, the shrine of Our Lady of Villiyanur. இந்த ஆண்டில் நாம் திருப்பயணம் செய்ய வேண்டும், பில்கிரிமேஜஸை எடுத்து நடத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை நம்மிடம் கேட்கின்றார். எனவே நான், நம்முடைய விக்கர் ஜெனரல் தந்தை, என்னுடைய மறைமாவட்ட செயலர் தந்தை, நாங்கள் 3 பேரும் 2ஆம் தேதி கோவாவுக்கு போனோம். பில்கிரிமேஜ், இந்த ஆண்டு ஒரு பில்கிரிமேஜ் ஆண்டு. கோவாவுக்கு போய் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய அந்த திரு உடலின் பக்கத்தில் போய் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக, மறை மாவட்ட குருக்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, எல்லா பொதுநிலையினருக்காகவும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய அந்த புனித ரெலிக், அதன் முன்னால் அவருடைய அந்த சரீரத்தின் முன்னால் உங்களுக்காக ஜெபித்தோம். இன்று காலையில் தான் நாங்கள் திரும்பி வந்து சேர்ந்தோம். ஒரு திருப்பயணம் நிறைவுற்றது. 2வது திருப்பயணம் இந்த ஆண்டில் வில்லியனூர் மாதாவுடைய இந்த ஆலயத்தில் வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு இது 2வது பில்கிரிமேஜ் திருப்பயணமாக அமைகிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்று உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பயணத்தில் பங்காளிகளாக மாற. திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாடி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருத்தை எடுத்து வாழ்வதற்கு நாம் அழைத்ததன் முக்கிய நோக்கம் என்ன? முதலாக திரு அவையை ஒரு கூட்டொருங்கி இயக்க திரு அவையாக மாற்ற, அங்கே ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு என்ற அம்சங்களை கொண்ட ஒரு திருச்சபையாக மாற்ற. 2வது, திரு அவையிலுள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் இயேசுவின் சீடர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற பெயரில் இந்த ஆண்டு நிறைவு செய்யப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும், மிஷனரி சீடர்களாக மாற வேண்டும். இதுவரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன பார்க்கிறார் என்றால்,
திரு அவையில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ பெயர் கொண்டவர்கள். ஆனால் நற்செய்தியின் அடிப்படையில் வாழாமல் அந்த இயேசுவின் அந்த தன்மையை தன் வாழ்க்கையால் பிறருக்கு எடுத்து வெளிப்படுத்த முடியாமல் வாழும் கிறிஸ்தவர்களை அவர் காண்கின்றார். எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், எனக்கு கிறிஸ்தவர்கள் வேண்டாம், பேரளவில் வாழும் கிறிஸ்தவர்கள் எனக்கு வேண்டாம். இந்த ஜூபிலி ஆண்டிலாவது இந்த பேரளவில் வாழும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக மாற வேண்டும் என்று திருத்தந்தை நம்மிடம் கேட்கின்றார். ஒரு உண்மையான மிஷனரி சீடன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இதை தெளிவாக திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரி சீடனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே அந்த சீடத்துவ வாழ்க்கையை பற்றி நாம் கேட்டோம். அந்த சீடத்துவ வாழ்க்கைக்கு ஒரு மிகவும் பெரிய எடுத்துக்காட்டாகத்தான் அன்னை மரியாள் இருக்கின்றாள். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை ஒரு சீடத்துவ வாழ்க்கையாக அமைகின்றது. இன்றைய நற்செய்தி மற்ற நற்செய்தி, யோவான் நற்செய்தியை தவிர மற்ற நற்செய்திகளை நாம் என்ன காண்கின்றோம் என்றால், இயேசு கலிலியா கடலோரமாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே அவர் சிலரை காண்கின்றார், அவர்களை அழைக்கின்றார், பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவர்கள் தம் தொழில்களை எல்லாம், தம் வீடுகளை, தம் குடும்பங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்கின்றார்கள். அவர்களுடைய அழைப்பின் முக்கிய 2 நோக்கங்கள் இயேசுவோடு இருத்தல், இயேசுவினால் நற்செய்தி பணியை அறிவிக்க அனுப்பப்படுதல். இப்படித்தான் பிற நற்செய்தியாளர்கள் இயேசுவின் அழைப்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் புனித யோவான் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் அழைப்பை பற்றி வேறு விதமாக நமக்கு சொல்கிறார். அங்கேதான் அந்த சீடத்துவம் வெளிப்படுகிறது. அங்கே நாம் 3 அம்சங்களை காண்கின்றோம், புலங்களை காண்கின்றோம். முதல் தங்குதல். இரண்டாவது பிறருக்கு இதை அறிவித்தல். மூன்றாவது பிறரை இயேசுவிடம் கொண்டு வருதல். ஒரு சீடனுடைய முக்கிய நோக்கம், முக்கிய கடமை இந்த 3: இயேசுவோடு தங்குதல், தங்கி அந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைத்தல், பிறரை இயேசுவிடம் கொண்டு வருதல். அதுதான் ஒரு சீடனுடைய வாழ்க்கை. அதை நாம் அன்னை மரியாளிடம் காண்கின்றோம். அன்னை மரியாள் இறைவனின் சித்தத்தை கபிரியல் தூதுவர் வழியாக பெறுகின்றார். அதை பெற்றதும், அதை உணர்ந்து இது தூய ஆவியாரின் வல்லமையால் நடக்கின்றது என்பதை அறிந்ததும் அதை ஏற்றுக்கொள்கிறாள். தன்னை முற்றிலும் இறைவனுக்கு கையளிக்கின்றாள். இறைவனோடு ஒன்றித்து வாழ்க்கை நடத்துகிறாள். இறைவன் அவளிடம் வார்த்தை மனு உருவாகிறார். எனவே அன்னை மரியாள் இறைவனோடு தங்குகிறாள், இறைவன் அன்னை மரியாளோடு தங்குகிறார். அவர்கள் ஒன்றிப்பில் வாழ்கிறார்கள். அது சீடனின் முதல் லட்சணம், முதல் வெளிப்பாடு. ஒரு சீடனின் முதல் வெளிப்பாடு அதுதான், இறைவனோடு தங்குதல், இறைவன் அவனோடு தங்குதல், ஒன்றித்தல். அதை நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே காண்கின்றோம். அதன் பிறகு அன்னை மரியாள் அதை எடுத்துரைக்கிறாள். தன்னுடைய அந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைக்கிறாள். அதனால் தான் எலிசபெத்திடம் சென்று எலிசபெத்துக்கு தன்னுடைய அனுபவத்தை பகிர்கிறாள், எடுத்துரைக்கிறாள். அதன் பின் அவள் எலிசபெத்தை இறைவனோடு ஒன்றிக்க அவள் உதவுகிறாள்.
எலிசபெத்து இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறாள், இறைவனை போற்றுகிறாள், புகழ்கிறாள், இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோளாக மாறுகிறாள். எனவே அன்னை மரியாள் ஒரு சீடத்துவ வாழ்க்கைக்கு மிகவும் பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள். இன்றைய நற்செய்தியை பாருங்கள். யோவான், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் அவர் சொல்கிறார், இதோ இறைவனின் செம்மறி என்று இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். அப்போது அந்த சீடர்கள் இயேசுவின் பின்னால் போகிறார்கள். அங்கே நாம் அந்த சீடத்துவத்தின் முதல் கடமையை பார்க்கின்றோம். அந்த மூன்று புலன்கள், அந்த புலன்களில் முதல் இதை நாம் பார்க்கின்றோம், அவரோடு தங்குதல். அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இயேசு அவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார், என்ன தேடுகிறீர்கள்? யோவானின் நற்செய்தியில் இயேசுவின் முதல் வார்த்தை இதுதான், என்ன தேடுகிறீர்கள்? நீங்கள் யோவானின் நற்செய்தியை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசுவின் முதல் வார்த்தை, முதலாக இயேசு பேசியது, என்ன தேடுகிறீர்கள்? அந்த கேள்விக்கு சீடர்கள் பதில் அளிக்கவில்லை. மாறாக சீடர்கள் இயேசுவிடம் இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? இயேசு கேட்டது என்ன தேடுகிறீர்கள், ஆனால் அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறது, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? இயேசு அவர்களிடம் சொல்கிறார்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அவர்கள் போகின்றார்கள், வந்து பார்க்கின்றார்கள். அவர்கள் அந்த அனுபவத்தால் நிறைவு பெறுகிறார்கள். முதல் கடமை, ஒரு சீடனின் முதல் கடமை, அவர்கள் இயேசுவோடு தங்குகிறார்கள். தங்குதல். நாம் இயேசுவோடு தங்குகின்றோமா? ஒரு உண்மையான சீடராக மாற நாம் இயேசுவோடு தங்குகிறோமா? அன்னை மரியாள் இயேசுவோடு தங்கினாள், இயேசு அவளோடு தங்கினாள். அந்த அன்னை மரியாளுடைய பக்தர்களாகிய நீங்கள் அந்த அன்னை மரியாளைப் போல் மாற வேண்டும். எனவே இயேசுவோடு தங்குவர்களாக மாற வேண்டும். நாம் எப்படி இயேசுவோடு தங்க முடியும்? ஜெப வாழ்க்கையால். ஒரு ஜெப வாழ்க்கையால் நாம் இயேசுவோடு தங்க முடியும். இந்த ஆண்டு ஒரு ஜெப ஆண்டாக மாற வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு, எதிர்நோக்கின் பயணிகளான இந்த ஆண்டு, கூட்டொருங்கி இயக்க திரியவையை நிறைவு செய்யும் ஒரு ஆண்டு, நமக்கு ஒரு ஜெப வாழ்க்கை ஆண்டாக மாற வேண்டும். நீங்கள் இந்த ஆண்டில் சில ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். ஜெபம் என்பது இறைவனோடு ஒன்றித்தல், அந்த இறை உறவிடம் ஒன்று சேர்தல், அதான் ஜெபம், உண்மையான ஜெபம். ஜெபம் வழியாக அந்த உறவில் நாம் ஒன்று சேர்தல். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிலே முதலாக நான் உங்களிடம் சொல்வது குடும்ப ஜெபமாலை. இந்த ஆண்டில் ஒவ்வொரு குடும்பமும் குடும்ப ஜெபமாலையை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவறாமல் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும், எந்த அவசரமான ப்ரோக்ராம்ஸ் வேலைகள் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் சில நேரத்தை ஒதுக்கி குடும்ப ஜெபமாலையை தொடங்க வேண்டும். இறைவனோடு தங்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அப்போதுதான் நாம் தூய ஆவியாரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக மாறுவோம். எப்படி அன்னை மரியாள் இறைவனோடு தங்கி அந்த இறைவனால் நிறைவு பெற்று அருள் நிறைந்தவளாக மாறுகிறாளோ, அதை போல் நாமும் ஜெபம் வழியாக நம்முடைய குடும்பம் இறைவனின் உறைவிடமாக மாறும். நம் குடும்ப ஜெபமாலை தொடங்கும் போது குடும்ப ஜெபமாலை. இரண்டாவதாக இறை வார்த்தையை படிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். இந்த ஆண்டில் விவிலியத்தை முழுவதுமாக வாசிக்க நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த ஆண்டில் நான் தொடக்க நூலிலிருந்து இறை வெளிப்பாடு, திருவெளிப்பாடு அதுவரை நான் விவிலியத்தை முற்றிலும் படிப்பேன். தியானித்து படிப்பேன். சும்மா அப்படி வாசித்துட்டு போகக்கூடாது. இறை வார்த்தை, வாழ்வுதரும் இறை வார்த்தை, அதை தியானித்து படிப்பேன் என்று ஒரு
தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். அன்னை மரியாளைப் போல் ஆக வேண்டும் என்றால், சீடத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அது முதல். குடும்ப ஜெபமாலை, இறை வார்த்தையை சிறிது நேரம் படித்து தியானிப்பது, அதன்பின் திருப்பலியில் பங்கேற்பது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் திருப்பலியில் பங்கேற்கின்றீர்கள் என்றால் வாரத்தில் ஒரு நாள், இந்த ஆண்டில் சிறப்பாக ஒரு நாளை கூட்டுவது, அல்லது எல்லா வாரங்களில் எடுப்பீர்கள் என்றால் பக்தியோடு அந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பது, இப்படிப்பட்ட செயல்முறைகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அதுதான் இறைவனோடு தங்குவது. இரண்டாவதாக நாம் என்ன காண்கின்றோம்? இறைவனோடு இயேசுவோடு தங்கிய அந்த சீடர்கள் தங்களுடைய இரண்டாவது கடமையை நிறைவேற்றுகிறார்கள். அந்திரேயா போய் தன்னுடைய சகோதரர் பேதுருவிடம் சொல்கிறார், நாம் மெசியாவை கண்டோம். மெசியாவிடம் சொல்கிறார். ஒருவேளை யோவான் தன்னுடைய சகோதரன் ஜேம்ஸிடம் சொல்லியிருப்பார். அவர் பெத்சாயிதாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே பெத்சாயில் உள்ள அந்த பிலிப்பு நத்தனேலிடம் போய் சொல்கிறார்கள். எனவே இரண்டாவது கடமையாகிய இயேசுவோடு ஒன்றித்திருந்து அவரோடு தங்கி இருந்து அந்த அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைப்பது, அதை நாம் காண்கின்றோம். மூன்றாவதாக பிறரை இயேசுவிடம் கொண்டு வருவது. அங்கே நாம் பார்க்கின்றோம், அந்திரேயா தன்னுடைய சகோதரன் பேதுருவை இயேசுவிடம் கொண்டு வருகிறார். அங்கே இயேசு அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இந்த நேரத்திலிருந்து நீ கேப்பா என்று அழைக்கப்படுவாய். அவனுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார், ஒரு புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை அவனுக்கு கொடுக்கிறார். எவ்வளவோ மேன்மையான ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் இந்த ஆண்டில் இதற்காக அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு தங்கியிருந்து அந்த அனுபவத்தில் நிறைந்து அந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைத்து பிறரை இயேசுவிடம் கொண்டு வரும் ஒரு சீடராக மாறதான் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று அன்னை மரியாளிடம் நாம் பரிந்து பேசுவோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை போல் அவள் ஒரு உண்மையான சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவோடு தங்கியிருந்து இயேசுவை பற்றி பிறருக்கு எடுத்துரைத்து பிறரை இயேசுவிடம் கொண்டு வரும் ஒரு வாழ்க்கை நடத்தினாலோ, அதே போல் நாம் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய அன்னையை போன்று ஜப வாழ்க்கை மூலம் இயேசுவோடு தங்கியிருந்து அதை அவருடைய அனுபவத்தை பெற்று அந்த தொடர்பில் ஆழமாய் அனுபவித்து பிறருக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்து எடுத்துரைத்து அவர்களை இயேசுவிடம் கொண்டு வரும் ஒரு உன்னத மிஷனரி சீடர்களாக மாற நாம் இன்று இந்த திருப்பலியின் போது அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இறைவனை வேண்டுவோம்.